காத்தவராய கருப்பசாமி கருப்பசாமி ஜல்லடமா ஜல்லடமா புல்லாவா காத்தவராய தாமரகா தாமரகா காத்தவராயே பூதத்தாரே விளையாடும் விளையாடும் பூதத்தாரே கிளிமூக்கு கிளிமூக்கு உன்னுடைய கதைகள் பாட கதைகள் பாட சங்கிலி பூதம் நாதல் வாடி வந்து உன்னுடைய கதைகள் பாட ஓடி வந்து அருள் புரிவாய் சட்டநாதன் கதிரபால சட்டநாதன் கதிரபால அழகு புள்ள பூத ராஜா கிரிமலையதேல சந்தனமாறம் தன்னதேல அம்மா பக்கத்தில வெள்ளி ஊஞ்சல் போட்டல்ல காவலுக்கு இருக்கும் போது நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு ஏகாதசி பட்டணத்தில் வசுவ வனுவ கொலமாதில செட்டிமார்கள் சமுதாயத்தில் அண்ணன் தம்பி 3 பேரும் சீனி எந்த செட்டியாரோ பண்ணத்தில் செட்டிமார்கள் சமுதாயத்தில் அண்ணன் தம்பி 3 பேர்கள் அண்ணனான சீனி செட்டியாரும்
நந்தினி செட்டியாரும் அவர் தம்பியான முத்து செட்டியாரும் முத்து செட்டியாரும் அவருக்கு நேர இளையவரான அது யாருன்னா அவரல்லவா முத்தளந்தான் செட்டியாரும் தான் செட்டியாரும் அண்ணன் தம்பி 3 பேர்களை ஏகாதசி பட்டணத்துல ஆமா அவன அவர்கள் என்ன வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம் நாடு விட்டு நாடு போய் கடலு விட்டு கடலும் போய் அவர்கள் கப்பலில் கொண்டு போய் தானியங்கள் வியாபாரம் செட்டிமார்கள் நடத்துவார வாடகை கப்பல் வாங்கி உடனே நடத்தும் போது வாடகை கொடுக்க முடியலை. ஒரு நாள் தினமாதில சீனி செட்டியா தம்பி மாற வரவழை தம்பி மாறு தமைய மாறு சொந்த கப்பல் செய்ய வேணும், தகுந்த மரம் வெட்ட வேணும், மரத்தை மழை வெட்டி வந்து கப்பல் செய்தல்ல ஆட்டம் பார்த்து விட்டு கப்பல் வியாபாரம் செய்ய வேண்டும். அண்ணனவர் சொல்லும் தம்பிமார்கள் சம்மதித்து மர கப்பல் செய்வதற்கு மரமு வெட்ட வேணும் சோதிடர வரவழை நாள் குறித்தார் தனம் குறித்தார் சித்திர மாதத்தில் 21ஆம் தேதியில் வெள்ளிக்கிழமை காலையில் சந்தன மரமு வெட்டி மரக்கப்பல் செய்திடலாம். ஆள் குறித்து தனம் குறித்து ஒரு வார காலமாக அண்ணன் தம்பி 3 பேர் சாமானெல்லாம் சேகரித்த உருள வண்டி கேட்டு 14 எருமக்கீடா உருள வண்டிகள் மாட்டுவார பொங்கலுக்கு அரிசியோடு பொங்கலுக்கு சாமானோடு அத்தனையும் எடுத்து வைத்து மரவட்ட போகும் போது முதல் நாள் ராத்திரியில் செட்டிமார்கள் 3 பேரும் அண்ணா மது உண்ணல்ல அதந்து மெல்ல தூங்கும் போது ஆகாத கனவு கண்ட வெள்ளி வந்து விடுந்திடுமா வெளிய காலம் ஆகுதையோ தட்டுமுட்டு ஜாமான வண்டியில ஏத்துவாரா வண்டியில ஏத்தும் அதுவா வெட்டுக்காரர்களும் கோடாலி வெட்டுக்காரர்களும் தங்க முடியாதோரு தங்க முடி தரித்ததோரு தங்கர்களும் 100 பேரும் முடி தரித்ததோரு ஆசாரி 100 பேரும் வேண்டிய ஆயுதமும் உருள வண்டியில் எடுத்து வைத்தார். அண்ணன் தம்பி 3 பேரும் சீனி நல்லோ செட்டியாரோ தம்பி அனமுத்து செட்டியாரந்தான் செட்டியாரோ மர வெட்ட பெறப்படும் போது வலது கால எடுத்து வைத்து வலது கால வைக்கும் போது அது நடத்தட்டுதையா இடது கால எடுத்து வைத்த நடையும் தட்டு
கட்டிடுமா வாசல் வந்த போது அந்த ஒண்ணு அலறுதையோ அலறுதையோ அழுகுறலுங்க குதையா அழுகுறலுங்க குதையா இவர்களுக்கு முன்னாலையும் கிளவியவா நச்சுன்னு தும்முவளா வாழாத பெண்ணொரு மீளாத நெருப்படுத்த இவர்கள் முன்ன வருவாளா வெட்ட வார போது ஒண்ணு சரியமில்லை உருள வண்டியோடு 14 எரும கீழா ஹலோ, இந்த வரி ஒண்ணும் சரியத்தையும் வெட்ட உதவார் ஏகாதசி பட்டணமா தாடம்புடு ஊருக்கு மேல் ஊரத்து நல்ல உயர்ந்த மாலை காக்கி மாலை ஆதி பாடந்த மாலை தருவாடு மாலை கிரி மலையறில் 8 நாளா செட்டிமார்கள் 3 பேர் அறமுந்தடி அலையும் போது கப்பலுக்கு ஏத்த மரம் கிடைக்கலையே ஏற்ற மரம் கிடையாமல் ஒரு வார காலமாக மலைக்குள்ள அலையும் போது அலைகின்றார்கள் 8வது நாளையில முளைத்தது ஒரு மூடு, வீசினது 2 கொப்பு கணு கசடு இல்லாத சந்தன தேக்க மரம் சதுரோடு மேல வளர்ந்து இருக்கு அந்த மரத்துல யார் இருக்கா ஐயா? தாயான வேட்சி அம்மாளானவள் வலதுபுற கொப்புல தங்க ஊஞ்சல் போட்டு உட்கார்ந்து அமர்ந்திருக்கா. அதே மரத்துல இடதுபுற கொப்புலையும் அழகான வெள்ளி ஊஞ்சல போட்டு ஆண்டவன் சட்டநாதன் கேத்திரபாலன் வீட்டிருக்கின்றார். ராஜா அங்க கொலுவு இருக்கிறார் அல்லவா? இவர்கள் இருக்கார்கள் என்று செட்டிமார்களுக்கு தெரியாது. தெரிந்திருக்கும், ஆனா அந்த மரத்தை வெட்டி இருக்க மாட்டார்கள். அந்த செட்டிமார் 3 பேர்களும் மரக்கப்பல் செய்வதற்கு மறந்தான் மரத்தான் மரத்தமிழ்ல சுத்தம் செய்து மரத்தை சுத்தம் செய்து அந்த தரமொழி கோலம் பாட்டு மரத்துக்கு காப்பு கட்டி அந்த தரமொழி வாழை இறைவேறு தேங்காய் பழம் தட்சணையும் நிறவிளக்கு அத்தனையும் எடுத்து வைத்தா அண்ணனான சீனி சட்டி நல்ல சட்டியாரோ ஆண்டவன வணங்கி வைத்து பிள்ளையார் பூஜையத்தான் மரத்துக்கு காட்ட போற அருவாள கையில் எடுத்து வெங்காய உடைக்கும் போது பூதத்தார் செய்த வேலை தேங்காய உடைக்கும் போது செதறுதையா கண்ணோடு விளக்க பொருத்தும் போது திடீரென்று அணையுதை விளக்க யாற்றும் போது திடீரென்று அணையுதை
மர காலந்து வைத்தால் இல்லாமல் சாயுதையோ உங்க பான பொங்க வைத்தா உங்க பான பொங்கு போது பொங்கி இரண்டாம் மகுருதையோ மரத்தை விட்டு முன்னாலே ஆகாத சமணம் அல்ல ஆகாத ஆகுதையா நீங்கள் இப்போ அவசரமாக கொடுக்கணுங்கிற அவசரம் இல்லை. இன்னும் சாமக்கொடை இருக்குது. சாமக்கொடையில் சாப்பிட்டுட்டு காலையில் நீங்கள் பிரசாதம் போது நீங்கள் பணம் கொடுத்தா போதும். அதுக்கு மத்தியில் அவசரப்பட்டு கொடுத்துட்டு நீங்கள் மத்தியானம் கிளம்புற மாதிரி இருக்க வேண்டாம். அதனால் நீங்கள் பிரசாதம் வாங்கிட்டு போனால் தான் எனக்கு தெரியும். 4 மணி வரைக்கும் கொடுக்கலாம். ஆமாம், அதான் நீங்கள் அவசரம் இல்லாமல் மெதுவாக இந்த மாதிரி சாப்பாடு அன்னதானத்தை முடிச்சுட்டு வாங்க. ஆமாம், அவசரமா வரும்போது மரத்தை வெட்டு நேரத்தில் அவர்களுக்கு சமணம் ஆச்சரியம் இல்ல, சகுனம் சரியில்லை. அப்பொழுது தம்பியான முத்து செட்டியாரானவர் அண்ணமார தமயமார்களே மர கப்பலுக்கு அந்த மரத்தை வெட்ட வந்தோம். ஆமா, வெட்ட வந்தோம். மரத்தை வெட்டுவதற்கு முன்னாலேயே முன்னால பொல்லாத சமணம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. பொல்லாத சகனம் எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சே. எங்களுக்கு வேற எனக்கு பயமா இருக்கண்ணா. இருக்கம்மா இந்த தம்பி அவர் சொல்லும் போது அண்ணன் அவர் யாரு சொல்வான சீனி கட்டி மர வரவழைத்து மர தமயமாறே அஞ்சாதங்க மலையாதங்கோ அருந்தாவல்லை வேண்டாம் அப்பா காய உடைக்கும் போது யாரோடி தேங்காய் என்ன எதனாலும் குற்றமில்லை, எதனாலும் குற்றமில்லை. யாரோடி தேங்காய் அப்பா எதனாலும் குற்றமில்லை. ஆத்தடித்து விளக்க வேண்டாம், காரியத்தில் சேர்க்க வேண்டாம். எப்பா எப்பா தம்பி மாறி காரியத்தில் சேர்க்க வேண்டாம். நாளை சாய்ந்துதான் சமாதானம் இல்ல, நாளை சாய்ந்திருக்கு. எப்பா எப்பா தம்பி மாறி இந்த பண பொங்கு ஜானா வியாபாரி பானை வியாபாரி பானை வேலை செய்த கூட்டம் அண்ணன் சொல்லும் போது அந்த தம்பி மறு சம்மதித்தாய் மரத்துக்கு காப்பு கட்டி கோடாலி வெட்டுக்காரர் கோடாலிய கையில் எடுத்து கோடாலி போடும் போது கோடாலி தவறுதையா முகத்தில் அடிக்குதையோ குதிரை முகத்தில் அடிக்கும் போது ரத்தம் அது வரும்போது பூதத்தார் செய்ததால காட்சியம்மா செய்ததால ரத்தம் அது வருவதையோ அதையும் மீறி வாராது, அதையும் மீறி வரும்போது அப்பேற்பட்ட நேரத்தில் 8 ஆடு 8 நாளா 8 ஆடு 8 நாளா மரத்தை வெட்டி ஆடு 8 நாள் 8 ஆடு 8 நாள் 8 ஆடு 8 நாள் மரத்தை வெட்டி சாக்கியாரு மரத்தை வெட்டி சாய்த்தல்லவோ துண்டு தொலையும் போட்டு அதோட கொடி பிடிங்க வந்து மரத்தை தான் கட்டி எல்லாம் யாரோ ஆட்ட பாட்டு பாடி மரத்தை மெல்ல இழுத்து வாரா ஏகாதசி பட்டணத்து மரத்தை கொண்டு வரும்போது மரம் மல குடியிருந்த மரத்திலையும் குடியிருந்த இந்த ஆயு பேச்சு அம்மா அருமமகம் பூதத்தாரோ மரத்தோடு வருவார மரத்தோடு அப்பேற்பட்ட கொண்டு வந்து
சீவியல்லோ மர கப்பல் செய்வாரா மர கப்பல் செய்தல்லவோ ஏகாதேசி ஊருக்குள்ள பரவோசை அடிப்பாரா செட்டிமார்க்கு சொந்தப்பட்ட மரக்கப்பல்லானதுதான் மாலையில கப்பல்ல கொண்டு போய் வெள்ளோட்டம் பார்க்க போறோம் கப்பலுல பணமான அதுவும் இல்ல பணமும் இல்லை வாசு கப்பல் போகுதையா யார் வேணாலும் போயிடலாம் ஊருக்குள்ள வாடி வந்து பரவாத அடிக்கும் போது ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் மரக்கப்பலில் யாருவாரா மரக்கப்பல் தன்னதில அம்மா இருக்காளே பூதத்தார் இருக்காரு பூதத்தார் இருக்காரு இவர்களுக்கு தெரியாது இவர்களுக்கு தெரியாது கப்பல கொண்டு போய் கடலுக்குள்ள இறக்குவாரா கடலுக்குள்ள இறக்கும் போது அருமமகம் பூத ராஜா அது வரைக்கும் பொறுத்திருந்த சங்கிலி பூதம் அங்கார கோபம் கொண்டு கடலதில இறக்கும் போது பூத கப்பலில் ஒரு காலம் கடற்கரையில் மறுகாலம் பூதத்தார் மிதிப்பார கப்பலையும் கவுத்தாரே எங்க கடவுளான பூதத்தார் கபரும் போது ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் கடலுக்குள்ள விழுந்துட்டாரு சக்திமார்கள் 3 பேரும் கடலுக்குள்ள தான் விழுந்து ஆண்டு நல்ல மடிந்துட்டாரு மாற குடியெடுத்த பூதத்தாரும் மனமாதில எண்ணும் வர எத்தனை இருந்துட்டாலும் இவர்களையும் குடியெடுத்தோம் இந்த பாவம் நமக்கு உண்டு பாவங்களை தொலைப்பதற்கு சங்கு முக தீர்த்தமாட திருச்செந்தூர் வருவாரா திருச்செந்தூர் வருவாரா கேத்திரபாலன் ஆண்டவன் திருச்செந்தூருக்கு வந்து தங்கியிருக்கிறார். ஒரு வார காலமாக யாருமே அவரை யாருட்டு பார்க்கல, எதிர்த்து முடிக்கல. கோவில் பூசாரி கூட கண்டுகொள்ளல. எவரு கண்டுகொள்ள? மணியை தான் மெயின் நினைக்காரு. மணி அடிக்கிறது தான் மெயினா இருப்பாரு. பூதத்தார் வந்ததை முருகப்பெருமானை எதிர்பார்க்கல.
மாசி மாதத்துல வந்து ஆமையா முருகப்பெருமானுக்கு 10 நாள் திருவிழா நடக்கு. அம்மா 10 நாள் திருவிழா சீரும் சிறப்புமா நடக்க. 12 சக்கர தேர்ல தேரில 12 கொத்து இரும்பு சங்கிலிய மாட்டி இரும்பு சங்கிலிய மாட்டி மாட்டி முருகப்பெருமான் வள்ளி தெய்வான உற்சவ மூர்த்தியை தூக்கி ஆமா ஆமையா அந்த தேரில எடுத்து வைத்து சங்கிலி வடமுடித்து இழுக்கும் போது காலை முதல் மாலை வரை தேர் நகழவில்லை. ஆமையா அந்த நேரத்தில் நம்ம சங்கிலி அழகு பூதத்தார் இந்த பூதத்தார் 12 வயது பாலகனை போல ஆமையா பட்டத்தார் உடுத்தி பஞ்சாட்சரத்தை பூசி பிராமண பிள்ளை போல வடிவத்தை கொண்டு 1000 பேர் கூட்டத்துக்கு முன்னால வந்து இரும்பு சங்கிலியானதை கையில பிடித்து எங்கள் ஐயா பூதத்தார் இழுக்கும் போது நகழாத தேர் நகழுகிறது. உருளாத தேர் வந்து உருளுகின்ற போது சப்பரத்துல இருந்த முருகப்பெருமான் பார்த்தா என்ன இது யாரோ எவனோ தெரியலையப்பா. யாருன்னு தெரியல, முன்ன பின்ன பழக்கம் இல்லையே. அப்பா நீ யாரப்பா? யாரு வந்த விவரத்தை சொல்லப்பா. ஓடாத தேர ஓட வைத்த புள்ள நீ யாரப்பா? யாரப்பா ஓடாத தேர? அம்மா உண்டோ அப்பா உண்டோ அண்ணன் தம்பி யாரு உண்டோ? என்ன முருகப்பெருமான் கேட்கும் போது பூதராஜா என்ன சட்டநாதன் கேத்திரபாலன் கையெடுத்து வணங்கி ஏ அண்ணா முருகப்பெருமானே திருச்செந்தூர் வேலவா நீ வள்ளி மணவாளா நான் வேற யாரும் இல்லை அண்ணா கையிலேயே இல்ல பிறந்தேன் அண்ணா கடவுளுக்கு மகனாக அமர்தத்தில் பிறந்தேன் அண்ணா பூதம் போல பிறந்ததாலே பூதராஜா ஒரு பெயரு நல்லோ சட்டைக்குள்ள ஒளிந்ததாலே சட்டநாதன் மறுபெயரு எந்த பாம்புக்குத்தான் மது உயிரை கொடுத்ததாலே கேந்திரபாலன் ஒரு பெயரு நான் கைலாய மலையை விட்டு திருச்செந்தூர் வந்தேன் அண்ணா ஓடாத தேரத்தானே இரும்பு நல்லோ சங்கிலிய படம் பிடித்து இழுத்தேன் அண்ணா பூதத்தாரும் சொல்லும் போது பெருமான் யாரு சொல்வார் எடதம்பி பூதராஜா சங்கிலி உடம்புடித்து சந்தோஷமா இழுத்ததாலே சங்கிலி பூதத்தாரும் பெருமான் பேர் கொடுத்தார் அப்பேற்பட்ட பூதத்தானும் திருச்செந்தூர் நகரத்தில் கொடிமரத்தில் ஒரு நிலையம் கீழவாசல் ஒரு நிலையம் பூதத்தா இருக்கும் போது திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் கோவில் பட்டர்களும் கோவில் பூசாரிகளும் முருகப்பெருமானுக்கு முன்பூசை சங்கிலி பூதத்தாருக்கு பின்பூசை முருகப்பெருமான் வாசலில் இந்த சங்கிலி பூதத்தாருக்கு பச்சரிசி சாதத்தை கொடுத்தார்கள் புளியல் அரிசி சாதத்தை பூதத்தார் உண்ணதுனால அவருக்கு குரும வயிற்று வலி வந்தாச்சு. வயிற்று வலி போவதற்கு திருக்கண்ணங்குடியதில்ல குறுங்குடி இடமாதில்ல பச்சல்ல மருந்து வாங்கி பூதத்தாரு உண்ணாரு
வல்லே திருதையா நாட்டிலே நல்ல நாடு எந்த நாடு குவலயமெல்லாம் புகழ் படைத்த நகரம் அது எந்த நகரமான தொழில் வளம் வியாபாரம் வளம் பொருந்திய நகரம் அல்லவா பொருந்திய நகரமான கோயாம்புத்தூர் நகரத்தில் வாசம் செய்யும் ஆமா கோயாம்புத்தூர் நகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய வசிய வணிகர் சமுதாயத்தில் அவதரித்தவர்கள் சமுதாயத்திலே அவதரித்த செல்ல சீமான் அன்பு அண்ணாச்சி யார் யார் அண்ணா முத்து என்று சொல்லக்கூடியவர்கள் அண்ணாச்சி முத்து என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களும் அன்னாருடைய திருக்கரத்தினால வந்து 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 ஆடுகின்ற இந்த அன்பு தம்பிக்கு கயத்தாறுமா நகரத்தில் வந்து கயத்தாறு நகரத்தில் வந்து ஹரிகர புத்திர ஐயனார் ஆலயத்தில் ஐயனாரோட வாசலில் வசிய வணிகர் குலத்தில் நடந்து வரக்கூடிய இந்த திருவிழாவிலே இந்த பெருவிழாவில கோயாம்புத்தூர் அண்ணாச்சி முத்து அவர்கள் கையினாலே 500 லட்சம் அன்பளி பாய்ச்செய்து ஆரம்பாரு கருப்பையாவும் வந்துட்டான் கருப்பையாவும் கோவில் வாசல் நோக்கி அல்லோ இவாறு வாங்க வார உங்களோட வாசல் எல்லாம் பூதத்தார் அருளாலே உங்களுடன் வாழ வேணும் திருக்கணங்குடியிலே வந்து பூதத்தா அம்மாவான குறுங்குடி இடத்துல பச்சளையில மருந்து வாங்கி உண்ணார் வயக்கு வலியெல்லாம் தீர்ந்து போச்சு அதுக்கு அப்புறத்துல சங்கிலி பூதத்தார் எங்க இருக்கார் தெரியுமா எங்க இருக்கின்றார் திருக்கணங்குடி மலை நம்பி வாசலில் அந்த மலை நம்பியோட வாசலில் திருமலை நம்பி வாசலில் கருவப்பற காவலா கண்டநாதன் கேத்திரபாலன் சாமி சங்கிலி பூதத்தார் இருக்கும் போது இருக்கின்ற போது கோபிமாள் புறத்தில் சேர்ந்த அவளை நம்பி பூசாரி பூதத்தானம் மதிக்காதனால பூதத்தாருக்கும் இந்த பவள நம்பி பூசாரிக்கும் கையை சும்மாதியா ஆமா அந்த பூசாரிக்கும் பூதத்தாருக்கும் பல நாள் போராட்டம் நடந்து கொண்டிருக்க பவள நம்பி பூசாரியோட மகனான குண்டல வாசகன் அந்த குண்டல வாசகன் அப்பாவுக்கு பின்னால கோவிலுக்கு வந்த பிள்ளையா சாமிக்கு தீபாதரணம் பண்ணதுக்கு முன்னால பஞ்சாமிர்தம் சக்கர பொங்கல மகனுக்கு அள்ளி ஊட்டுனா மடப்பொழியில குண்டல வாசகனை தூங்க வைத்தான் மகனை மறந்து வீட்டுக்கு வந்துட்டான் கோவில் சாவி மட்டும் பூதத்தார் கையில இருக்கும் வீட்டுக்கு வந்த பச்சநம்பி பூசாரி மகனை அழைப்பதற்கு நம்பி கோவிலுக்கு வந்தார் அடே பூதத்தாரு கோவில் சாவியை கொடுப்பா என் மகனை கூட்டிட்டு போகணும் என்று சொல்லும் போது அந்த அழகு மகனான பூதத்தார் சொல்றார் என்னையா சொல்லுகின்றார் அடே பவள நம்பி பூசாரி உன் வேலை முடிஞ்சு போச்சு என் வேலை நடக்கப்பா காலையில வந்ததானால் உன் மகனை காமளமா வளர்த்துத்தாரு ஒருபடி வளர்த்துட்டாரு அதிகாலையில வந்ததானால் உன் மகனை ஆழமனமா வளர்த்துத்தாரு பூதத்தார்கள் சொல்லும் போதே நம்பி கேளாமலே பூதத்தாரே மகனை தரலையானா ஆந்திரமையை கொண்டு வந்து ஆந்திரத்தால் புடிப்பேனப்பா அவளை நம்பி சொல்லும் பூதத்தாருக்கு கோபம் வந்து எடா பவளை நம்பி மகன் வேணுமான நடப்பொழி சன்னல் ஓரம் அந்தி நில்லு அப்பா மகனையும் நானும் தாரு என்று சொல்லி சொல்லும் அவளை நம்பியான பூஜாரி
கண்ணல் ஓரம் அந்தினுக்கு அது மகன் பூதத்தாரும் வாசகர கால கொடுத்து தூக்குவார தரையிலையும் அடிப்பார வாசகன் கை வேறு காலு வேற பிச்சு எறிவார அவளை நம்பி பூசா பூதத்தாரு மகன் குண்டல வாசகன் தேவா மகனையும் கொன்னுட்டாயே புரியாம விடமாட்டேன் மைச்சோடு வாரேனப்பா அவளை நம்பி சொல்லும் போது பூதத்தார் யாரு சொல்வார் ஏட பகல நம்பி இங்க இருந்தாத்தானே மைச்சி வீழில அப்படி தடைப்பா நம்பியோட வாசல் விட்டு பூதத்தார் போறேனப்பா பூதத்தார் போறதோடு அடையாளத்தை சொல்றங்க இல்லப்படி மரமாதில வலது கொப்ப ஒடித்து கொண்டு போட்ட வாசல் ஏழாவது வரிக்கல்ல சேர்த்து கொண்டு போறேன் என்று அரும மகனான சங்கிலி பூரம் இரும்பு சங்கிலிய தோளில் போட்டு இழுப்ப ஒடிப்பார வரிக்கல்லையும் பேத்து கொண்டு மகனாராம் பூதத்தாரும் திருமலை நம்பி வாசல் விட்டு ஆகாயமா பறந்தல்லவோ மலை அடிவாரத்தில் ஐயனுக்கு மெய்யனான முத்தையனார் வாசல் பருவ காவல் செய்து சங்கிலி பூதத்தார் இருப்பார் அப்பேற்பட்ட பூதத்தாரும் பயத்தாரும் நகரத்தில் திருக்கோவிலில் ஹரிகரபுத்திர ஐயனாரா ஐயம் வந்து வாசலில் எங்க சண்டநாதன் கேத்திரபாலன் சாமி சங்கிலி பூதத்தாரு ஹரிகரபுத்திர ஐயனுடைய ஆலயத்தில் இந்த இடத்திலே பேசும் தெய்வமா கொலுவிருந்து வருகிறாரு.